ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதிக்கு வந்தனங்கள், இமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள். அழகா தேவப்பிரயாகை, அதை நேத்தி ரொம்ப அழகாக 2 சிவலிங்கங்கள் பார்த்தோம். துண்டேஸ்வரர், இப்போதைக்கு அவருக்கு தோண்டேஸ்வரன் பேர் இருக்குது. அதுக்கப்புறமா தானேஸ்வரர், தன்வீஸ்வரர், காலப்போக்கில் அது தானேஸ்வரர் ஆகிடுது. ஸோ அன்றைக்கி நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், விஸ்வேஸ்வரம் மகாலிங்கம் தாட்டங்கேஸ்வரமேவச்ச ததா துண்டீஸ்வரம் லிங்கம் தான்வீஸ்வரம் மதாபிவா லிங்கானாம் பஞ்சகம் திருஷ்ட்வா நச்ச பூயோ அபிஜாயதே. ரொம்ப அழகாக ஸ்கந்தன் சொல்லும் பொழுது, அஸ்மின் க்ஷேத்ரே மகாபாக லிங்கானாம் பஞ்சகம் கில அப்படின்னு சொல்கிறார். 5 லிங்கங்கள் உண்டுன்னு சொல்கிறார். அதில் விஸ்வேஸ்வர லிங்கம், தாட்டங்கேஸ்வர லிங்கம், துண்டீஸ்வர லிங்கம், தன்வீஸ்வரம் லிங்கம். 4 தான் தெரியுது, இன்னொன்று என்னன்னு தேடின்னு இருக்கேன் நான். 5ன்னு இவர் சொல்கிறார். எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 5 லிங்கத்தில் 4 லிங்கம், 4 லிங்கத்தில் 2 லிங்கம் நம்ம பார்த்துட்டோம். துண்டீஸ்வரனும் தன்வீஸ்வரனும் பார்த்துட்டோம். அழகான ஆஷாட சுக்ல ஏகாதசி பாண்டுரங்க அனுகிரகம் பண்ணுற நாள். அன்றைய தினம்தான் புரி ஜெகநாதன் அவ்வளவு அழகா சுனாபேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சோனார் தங்கம், ஸ்வர்ண அலங்காரம், தங்க கைகள் தங்க கால்களோட காட்சி தரும் நாள் அந்த சுனாபேஷான்னு பெயர். அழகாக ஆஷாட சுக்ல ஏகாதசி அன்னைக்கு தான், தசமி அன்னைக்கு பகவான் கிளம்பி குண்டீச்சா பவனத்திலிருந்து ஸ்ரீமந்திரத்துக்கு வந்துடுவான். ஏகாதசி அன்னைக்கு அங்கே சுனாபேஷா அதை போட்டு நிற்பான். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கை கால்கள், நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அதோட வீடியோ போடுறேன் உங்களுக்கு, சரியா? அப்படி பகவான் சுனாபேஷத்தோடு இருக்கக்கூடியது தான் அந்த ஆஷாட சுக்ல ஏகாதசி. ஏன்னா ஆஷாட சுக்ல ஏகாதசியிலிருந்து தேவசயனி ஏகாதசி ஆரம்பம். அதனால் அந்த தூங்கிறதுக்காக பகவான் ஸ்ரீமந்திரம் வந்துடுறான் அப்படின்னு ஐதீகம். ஸோ நாம் துண்டீஸ்வரரை பார்த்துட்டோம், தன்வீஸ்வரரை பார்த்துட்டோம். அடுத்து நாரத உவாச்ச. இதெல்லாமே ஸ்கந்த புராணம், கேதார கண்டம். அதில் தான் இந்த விஷயம் நம்ம அனுபவிச்சுருக்கோம். 162வது அத்தியாயம். இப்படி அலகாபுரியில் கங்கா வந்தான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் துண்டீஸ்வரர்லாம் பார்த்தோம், சரியா? 162 அத்தியாயம். அப்போ தன்வீஸ்வரரை பார்த்தோம். நாரதர் கேட்குறார், ஸ்ருதம் ஹி த்வத்தோ பகவன் லிங்கானாம் க்ஷேத்ரமுத்தமம் குத்ர விஸ்வேஸ்வரம் லிங்கம் உக்தம் யத்பவதாம் மம உத்பத்திச்ச கதம் தஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர் தேவசர்மணः. இந்த நீங்கள் சொன்ன அந்த விஸ்வேஸ்வர லிங்கம் எப்படி வந்தால், அவரோட கதை என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நன்னா இருக்கணும். எல்லாத்தையும் கேட்குறார். தேவசர்மாவோட கதை எல்லாத்தையுமே கேட்குறார். ஸ்கந்த உவாச்ச ராமோ பூத்வா மகாபாக கதோ தேவ பிரயாகே விஸ்வேஸ்வரம் சிவம் ஸ்தாப்ய பூஜயித்வா யதா விதி.
तस्योपरि क्षेत्रराजं भैरवं भीमदर्शनम् उवाच वचनं रामः सर्वान् वै मुनिपुङ्गवान् शिवस्य विश्वनाथस्य माहात्म्यं च महामुने. அப்போ அழகா ஸ்கந்தன் சொல்றார், பகவான் விஷ்ணு ராமனான பிறகு தேவப்பிரயாகை வரார். விஸ்வேஸ்வர சிவனை அவரே ஸ்தாபிதம் பண்ணி விதிப்படி அவரே பூஜை பண்ணார். அங்கேருந்து பக்கத்தில் தான் க்ஷேத்திரராஜனான பைரவனும் அங்கே இருக்கார். ரெண்டு பேருக்கும் அவரே பூஜை பண்ணுறார். அழகா ராமன் அங்கே இருந்தக்கூடிய முனிகணங்களை பார்த்து முனிவர்களை பார்த்து விஸ்வநாதனுடைய அந்த மகாத்மியத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்கந்தன் சொல்கிறார். ஸோ இந்த விஸ்வேஸ்வர லிங்கம் அப்படின்றது ராமன் ஸ்தாபிதம் பண்ண லிங்கம். ராமனுடைய காலத்துக்கு முன்னாடி அவர் இல்லை, ராமனே ஸ்தாபிதம் பண்ண லிங்கம். எப்படி ராமேஸ்வரத்தை ராமநாதன் சொல்கிறோமோ அந்த மாதிரி இது ஒரு ராமநாதன் வச்சுக்கோங்க. ராமேஸ்வரன் மாதிரி விஸ்வநாதன் ஸ்தாபிதம் பண்ணிவிட்டு ராமனே விதிப்படி பூஜை பண்ணிவிட்டு, ராமனுக்கு எல்லாம் தெரியும், ராமனுக்கு வேதம் எல்லாம் தெரியும், எப்படி மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணணும் தெரியும், எப்படி விதிப்படி பூஜை பண்ணணும் எல்லாம் தெரியும். அப்போ ஸ்ரீராம உவாச்ச ஸ்ருணுத்வம் முனயः சர்வே விஸ்வநாதஸ்ய வைபவம் பிரணாமம் விஸ்வநாதஸ்ய யக் கரோதி சமாஹிதः பிரம்மஹத்யாதி பாபேப்யः முச்யதே ந அத்ர சம்சயः. முனிகணங்களே, இந்த விஸ்வநாதருடைய மகிமையை நான் சொல்கிறேன், கேளுங்கோ. யார் இந்த விஸ்வநாதருக்கு நமஸ்காரம் பண்ணுறாளோ அவர்கள் பிரம்மஹத்யா முதலான பயங்கரமான பாபங்களிலிருந்து கூட விடுதலை அடைந்து விடுவார்கள், அந்த பாபத்திலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். சந்தேகமே வேண்டாம், ந சம்சய அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ராமன் சொல்லிட்டு ஏகவாரமபீயேனாசௌ பூஜித பரமேஸ்வரः தேன வை கோட்டிலிங்காணி பூஜிதானி சிவஸ்ய வை. இந்த விஸ்வநாதரை ஒரே ஒரு தடவை பூஜை பண்ணிட்டான்னா அவர்கள் சிவபெருமானுடைய கோட்டி லிங்கங்களுக்கு பூஜை பண்ண புண்ணியத்தை அடைஞ்சிடுவார்கள். கோட்டி லிங்கம் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது? அதனால் இந்த விஸ்வேஸ்வரருக்கு பூஜை பண்ணியாச்சுன்னா கோட்டி லிங்கம் பூஜை பண்ண புண்ணியம். பூஜநாதஸ்ய சர்வஸ்ய பூஜனாத் அஸ்ய சர்வஸ்ய பூஜிதோஹம் ந சம்சயः ருத்ராத்யாயம் யோ ஜபதி அத்ர வை சிவசந்நிதௌ சவை மகேஸ்வரோ தேவோ ஜாதவ்யோ பக்தி சம்யுதைஹி. இந்த இடத்துல அவ்வளோ அழகா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்தாச்சுன்னா உட்காந்து ருத்ராத்தியாய யார் ஜபிக்கிறாளோ அவர்களுக்கு சிவ தியானமானது சித்திக்கும், சிவ ஞானமானது சித்திக்கும். ருத்ராத்தியாயம் அதை ஜபிக்கணும் அப்படின்றார். விஸ்வேஸ்வரம் அபூஜ்யேஹ தீர்த்தாடனரதோ பவேத் தத்சர்வம் நிஷ்பலம் யாதி மிருதோ நரகமாப்னுயாத். இந்த சிவபெருமானுக்கு யார் பூஜை பண்ணலையோ அவர்களுக்கு தீர்த்தாடனத்தில் ஒரு ருச்சி வராது, அதனுடைய அப்படியே வந்தாலும் பலன் கிடைக்காது அப்படின்றார். அதனால் இந்த விஸ்வநாதருக்கு பூஜை பண்ணணும். விஸ்வேஸ்வரம் அபூஜ்யேஹ தீர்த்தாடனரதோ பவேத்
தத்சர்வம் நிஷ்பலம் யாதி மிருதோ நரகமாப்னுயாத் கங்காயாஸ்ச ஜலேனைவ ருத்ராத்யாயேன நாதவா அபிஷிச்சதே மகாதேவோ யைச்ச புண்ணியவராத்மபிஹி தயேவ த்ரிஷு லோகேஷு தன்யாஹ புண்ணியதமா ஸ்மிருதாஹ. ரொம்ப அழகா ராமன் சொல்றான். அவ்வளவு அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இந்த விஸ்வேஸ்வரருக்கு பூஜை பண்ணுறது அவ்வளவு சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த க்ஷேத்திரராஜனையும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறான். ருத்ராத்தியாயம் பாண்டவாளுக்கும் சிவஞானம் கிடைச்சிடும் அப்படின்ற இந்த இடத்துல இவரை பூஜை பண்ணாமல் வேறு இடங்களுக்கு யாராவது க்ஷேத்ராடனம் போனால் அவரோட எல்லா பலனும் வீணாக போயிடும், அவர்களுக்கு நரகம்தான் உண்டுன்னு ராமனே சொல்கிறான். இந்த விஸ்வேஸ்வரரை விட்டுட்டு கங்கையில் தீர்த்தமாடுறவாளுக்கு கங்கா தீர்த்த புண்ணியம் கிடைக்காதுன்றார். அதனால் ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்வரன் ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் எல்லா பாவங்களையும் விடுதலை அடையும், மோட்சமும் சித்திக்கும். இந்த சிவபெருமானுக்கு ருத்ராத்தியாய ஜபிச்சுட்டு கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணுறவர்கள் பரமபாக்யவான்கள். அவர்கள் 3 லோகத்திலேயுமே மகோன்னதமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ராமன். அஹோபாக்யம் அஹோபாக்யம் குர்வதாம் சிவபூஜனம். சிவபூஜை பண்ணுறவ பரமபாக்யவான்கள். க்ஷேத்திரபாலம் பைரவாக்கியம் பூஜயித்வா யதாவிதி ததா மே தர்ஷனம் காரியம் புண்ணியரக்ஷணஹேதவே. இந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு க்ஷேத்திரபாலனான பைரவனுக்கு யார் பூஜை பண்ணுறாளோ அவர்களுக்கு என்னுடைய தர்சனமானது லபிக்கும். யார்? ராமனுடைய வாக்கு. ஆச்சா. ஸ்கந்த உவாச இதி வை கதயித்வா தூ சர்வாணேவ முனீஸ்வரான் ஸ்திதவான் தத்ர தேசே தூ தேவதீர்த்தே மகாமதே தே சர்வே முனயோ விப்ரஹ கிருதவந்த சிவார்ச்சனம் ருத்ராத்யாயேன கேச்சித்து ருத்ரசாம்னா ததைவ ச சிவஸ்ய பூஜனம் கிருத்வா புனர்ஜன்மன வித்யதே தஸ்மா சர்வ பிரயத்னேன பூஜயேத் விஸ்வநாயகம் விஸ்வேஸ்வரம் பூஜித்வா யாத்ரம் வை பிரகரோதி யஹ அந்தோ பவதி துர்புத்தி மகாதேவ பிரகோபதஹ. அப்போ ரொம்ப அழகா ஸ்கந்தன் சொல்கிறார். ராமன் இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஸ்கந்தன் சொல்லிட்டு மேலே அழகா ஸ்கந்தன் சொல்கிறார். இந்த விஸ்வேஸ்வரனாவது ரொம்ப விசேஷமானவர். விஸ்வேஸ்வரனை பூஜை பண்ணாமல் அவர் அவமதிச்சுட்டு போகிறவர்களுக்கு கண் தெரியாமல் போயிடும்ன்ற மாதிரி சொல்கிறார். பயமுறுத்தலை. ஏன்னா ராமன் இவ்வளோ தூரம் விசேஷமாக சொல்லியிருக்கான் அப்படின்னா அது விசேஷம்தானே இல்லையா? இது என்ன ஆச்சரியம் தெரியுமா? இத்தனை வாட்டி தேவப்பிரயாக போயிருக்கேன். இது கரெக்டாக கோவிலுக்கு நேர் கீழே இருக்குது. ரகுநாத்ஜி கோவிலுக்கு நேர் கீழே இருக்குது. இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் போனதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நினச்சிப்பேன் என்னமோ இருக்குது, இங்கே இன்னும் நிறைய பார்க்கறதுக்கு இருக்குதுன்னு. இப்போ அடுத்த வாட்டி தேவப்பிரயாக போனால் அப்போ தான் இந்த விஸ்வேஸ்வரர் ராமனே ஸ்தாபிதம் பண்ண இந்த விஸ்வேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணணும். முக்கியமாக இவருக்கு கங்கா ஜலத்தினால அபிஷேகம் பண்ணணும். ராமன் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கார் இல்லையா?
அதுவும் பஞ்சலிங்கத்தில் முக்கியமான லிங்கம் ராமனே ஸ்தாபிதம் பண்ண லிங்கம் இந்த விஸ்வேஸ்வரர். இன்னைக்கு பேர் இருக்கு ஆதி விஸ்வேஸ்வரர்னு பேர். இப்படி நான் தேடி பார்த்ததில் தேவப்பிரயாகில் இறங்கும் கோவில் ரகுநாஜி கோவில் போய்ட்டு இப்படி கீழே இறங்கும் ஒரு இடத்துல லெஃப்டில் வழி போகும். என்னமோ இருக்கு போனோம்னு நினச்சிப்பேன், என்னமோ தெரியாத இப்படி வந்துடுவேன். இந்த வாட்டி போய் பார்க்கணும். இப்போ சொன்னார் இல்லையா, அந்த விஸ்வேஸ்வரனை அவமதிச்சுட்டு போகிறவாள் கண் தெரியாமல் போயிடும்னு. அதுக்கான ஒரு கதையை சொல்கிறார் ஸ்கந்தன். விஷயே அத்திர கதா விப்ர வர்த்ததே தாம் சுணுஷ்வபோ பூர்வம் பபூவ விப்ரேந்திரோ வேத வேதாங்க பாரக ஷட்கர்ம நிரதோ விப்ர சாந்தாத்மா விஜிதேந்திரிய நாம்னா வேத நிதிஹி கியாதோ வேதானாம் நிதிரேவ சஹ. இப்போ நல்ல பிராமணர் இருந்தார், வேத வேதாங்கள்லாம் நல்லா தெரிஞ்சவராக இருந்தார், விதிப்படி தர்மங்களை பண்ணுறவராக இருந்தார், வேதத்தையே நிதியாக அவர் பேரே வேத நிதி அப்படின்னு ஆயிடுத்து. வேத நிதி. தஸ்ய பாரியா பபூவாசௌ நாம்னா து கமலா ததா தயோர்த்வயோர் மனசி வை அபூத் தீர்த்தாடனாய ச அபூத். அவ ரெண்டு பேரும் அழகா துவயோர் ரெண்டு பேருமா தீர்த்தாடனங்கள் கிளம்பினான். நேரம் வராளாம். அஸ்மின் தீர்த்தே சமயாதா உக்தேன விதினா முனே அவஜ்ஞாய சிவம் தேவம் பிரபாவஜ்ஞோ ந தஸ்ய வை சக்ரதுர்ன ச பூஜாம் வை பூர்வம் தௌ தம்பதி கில கதௌ து பிரம்மகுண்டே து ஸ்நாத்வா தத்ர யதா விதி. அவர்கள் தேவப்பிரயாகை வந்தா பிரம்மகுண்டத்தில் தீர்த்தமானா. கதௌ தேவாலயே தஸ்ய ராமஸ்ய பரமாத்மனக. மேலே போனா ரகுநாஜிய தரிசனம் பண்ணா. தர்சனம் பூஜனம் கிருத்வா சமப்பியர்த்தோபாயனம் ததா. என்னென்ன உபாயங்கள் சொல்லப்படுதோ அப்படி ரகுநாஜிக்கு பூஜை பண்ணா. ததோ வசிஷ்ட குண்டே து கத்வா ஸ்நாதௌ த்விஜோத்தமௌ ததோ வை சிவதீர்த்தம் து ஸ்நாத்வா து பகவத் பிரியே. அதுக்கப்புறம் திரும்பி வசிஷ்ட தீர்த்தத்தில் தீர்த்தமாடினா, அதன் பிறகு சிவ தீர்த்தத்தில் தீர்த்தமான. இதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி திரும்பி ரீவைன் பண்ணி கேட்டு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் வைத்தாலே குண்டகே ஸ்நாத்வா ஷிலாயாக பூஜனம் கிருதம். இல்லை வேதாள குண்டம், வேதாள ஷிலா இருக்குமே, அதுக்கு அங்கே குளிச்சா அங்கே பூஜையும் பண்ணா. கிருதம் ச பிண்டதானம் வை தர்ப்பிதாக பித்ருதேவதாக. அழகாக அந்த இடத்துல பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணா. ஏவம் கிரமேண சர்வத்திர கதௌ தௌ த்விஜதம்பதி ஷட்ராத்திரமத்ர சம்ஸ்தித்யா பிராமணா போஜிதாஸ்ததः. 6 ராத்திரி அங்கே தங்கினார்கள். பிராமண போஜனம் எல்லாம் பண்ணா. கதௌ தௌ ஸ்வதேசாய தேவதீர்த்தான் மகாமுனே அர்த்தமார்கே கதௌ யாவத் தாவதந்தௌ பபூவது. சரி நான் ஊர் கிளம்புறா. பாதி வேலை போகும்போது 2 பேர் கண்ணு தெரியாமல் போய்டுறது. கேன வை கர்மணா ஜாதா வந்தியோ வை த்விஜதம்பதி விதிவத்தி கிருதாவாபியாம் யாத்ரா தேவ பிரயாககே இது சிந்தா பரௌ ஜாதௌ தாவத்ராத்ரிரவர்த்ததே. அப்படி நினச்சின்னடா அது தேவப்பிரயாகில் எல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு வந்திருக்கோம், நமக்கு என்ன கண்ணு போயிடுத்து, என்ன பாவம் பண்ணோன்னு தெரியலையே. அப்படி வருத்தப்பட்டு படுத்துக்கிறா. 2 பேரும் ராத்திரி ஒரு காட்டில் படுத்துக்கிறா. சுப்தௌ தத்ரைவ விபினே சிம்ஹ வியாக்ராதி சங்குலே ஸ்வப்னே ததர்ஷது விப்ரம் முண்டம் காஷாய வாசசம் காபாலிகம் பிருஹத்தந்தம் கபாலயன்யஸ்தரக்தகம் பீமநாதம் பயங்கரம் சர்வசத்வ பயங்கரம். பராத்திரி சொப்பனத்தில் ஒரு கபால மாலையெல்லாம் போட்டுண்டு பயங்கரமாக சப்தம் போட்டுண்டு உடம்பெல்லாம் ரத்தத்தை பூசிண்டு ஒருத்தர் பயமுறுத்தி காட்சி கொடுக்குறார். காபாலி தாபுவாத
காபாலி தாவுவாசாத பிவாமி ருதிரம் ஹிவாம் யதோ ஹி மாமனாத்ருத்ய யுவாம் வை மதசம்யுதௌ இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய காபாலிகமாஹாத்மனः பயேன வேபமானௌ து ஸ்வப்னதோ விநிவர்த்திதௌ கிமிதம் ஜாதும் ஊச்சுः துஷ்ச பரஸ்பரம் ததோ வேதநிதிர்விப்ரோ விசாரம் கிருதவான் ததா விசாரிய மனசா விப்ரோ பபாஷே கமலாம் பிரியாம். அப்போ ரெண்டு பேர் சொப்பனத்திலையும் ஒரே மாதிரி கபால மாலையெல்லாம் போட்டுண்டு ஒரு காலபைரவன் மாதிரி ஒருத்தர் காட்சி கொடுத்து எப்படி நீ என்னை அவமரியாதை பண்ணாய் அப்படின்லாம் பயமுறுத்தோன்னா ரெண்டு பேரும் என்னதுன்னு யோசிக்கிறா. அப்போ வேதநிதி சொல்கிறார், ஸ்ருணுகாந்தே பிரவக்ஷ்யாமி ஸ்வப்னஸ்ய காரணம் பிரியே ஏன வை காரணேனான் அவாமந்தௌ ஜாதௌ மகாவனே தத்ரைவ சிவலிங்கம் ச வர்த்ததே மோக்ஷதாயகம் தேவப்பிரயாகே க்ஷேத்ரே தீர்த்தானாமுத்தமோத்தமே அஜானத்ருப்யாம் ஹி மூர்க்காபியாம் விஸ்வநாதோ ந பூஜிதः தேன வை காரணேநாத ஜாதவாவாமநேத்ரகௌ புனஸ்தத்ரைவ கத்வா தூ பூஜயித்வா யதா விதி விஸ்வேஸ்வரம் மகாலிங்கம் பவிஷ்யாவ புனஸ்ததா. அப்போ வேதநிதி சொல்கிறார், அம்மா கமலா நம்ம தேவப்பிரயாகில் எல்லாம் அழகாக பண்ணோம். வசிஷ்ட குண்டத்தில் தீர்த்தமாடினோம், பிரம்ம குண்டத்தில் தீர்த்தமாடினோம், வேதாள குண்டத்தில் தீர்த்தமாடினோம், வேதாள சிலையில் தர்ப்பணம் பண்ணோம், ரகுநாத்ஜி ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆனால் ராமன் ஸ்தாபிதம் பண்ண இந்த விஸ்வநாதனை விஸ்வேஸ்வரரை நம்ம பூஜை பண்ணலை, எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இதான் ரகசியம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாளாம். ஸ்கந்த உவாச இத்யுக்த்வா வசனம் பிரேம்னா தேவதீர்த்தே சமாகதௌ ஆகத்ய விதிவத் பூஜ்ய சிவலிங்கம் ஹி முக்திதம் ஆஜக்மதுः சுத்ருஷ்ட்யா வை ஸ்வதேசம் த்விஜசத்தம இஹ போகான் ஹி சம்பிருஜ்ய ப்ருதௌ முக்திமவாபதுः இதி தே கதிதோ திவ்ய இதிஹாச புராதனः. திரும்பியும் தேவப்பிரயாகை அந்த ஆதி விஸ்வேஸ்வரரை பூஜை பண்ணி அப்போ அவளுக்கு திரும்பியும் பார்வை கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக தங்கள் தேசத்திற்கு போனார்கள்னு இருக்கு. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன சிவலிங்கம் ஹி பூஜயேத் விஸ்வேஸ்வரோ மகாதேவக சர்வ காம பலப்பிரதः பூஜிதம் ஏன லிங்கம் ஹி பூஜிதா சர்வ தேவதாக. அப்போ அந்த விஸ்வேஸ்வரர் அழகாக பூஜை பண்ணணும். அந்த லிங்கஸ்வரூபத்தை எல்லா தேவர்களும் இருக்கிறதுனால அந்த லிங்கத்தை பூஜை பண்ணுறதுனால எல்லா தேவர்களுக்கும் பூஜை பண்ண புண்ணியம் உண்டுன்ற. இதி தே கதிதம் விப்ர விஸ்வநாதஸ்ய வைபவம் யஸ்ருத்வா ஹி நரோ பக்தியா சர்வான் காமான் நவாப்னுயாத். இதுதான் அழகா ராமன் ஸ்தாபிதம் பண்ண அந்த விஸ்வேஸ்வர லிங்கத்தினுடைய மகாத்மியம். இது அழகா கேட்குறவாளுக்கு யஸ்ருத்வா ஹி நரோ பக்தியா சர்வான் காமான் அவாப்னுயாத். இதை கேட்கக்கூடிய மனுஷாளுக்கே எல்லா விதமான இச்சைகளும் பூர்த்தியாகும், எல்லாம் லபிக்கும் அப்படின்ட்டா. அவ்வளோ அழகா இந்த ஆதி விஸ்வேஸ்வர லிங்கம் அதை பற்றி இன்றைக்கி நாம் அனுபவித்தோம். தேவப்பிரயாக எத்தனை தடவை போயிருக்கேன்னு எனக்கே தெரியாது, கணக்கு கூட வச்சுக்க முடியாது. 2015 உத்தராகண்ட் யாத்திரை போயின்னு இருக்கேன். ஒரு 10 வருஷம் வச்சு போவேன். கோவிடில் மட்டும்தான் போகல. ஆல்மோஸ்ட் தேவப்பிரயாகை இறங்குவோம். ஒரு சில சந்தர்ப்பங்கள் 4-5 வருஷம் ஒரே வருஷத்துலேயே 4-5 தடவை கூட போயிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 10-15 தடவை போயிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இந்த ஆதி விஸ்வேஸ்வரரை தரிசனம் பண்ணதில்லை. ராமன் ஸ்தாபிதம் பண்ண ஆதி விஸ்வேஸ்வரர் சீக்கிரம் பார்க்கறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும். ஸோ நாம் துண்டீஸ்வர மகாலிங்கம், தன்வீஸ்வர மகாலிங்கம், ஆதி விஸ்வேஸ்வர மகாலிங்கம் இவாளை பார்த்துட்டோம். அடுத்து என்னெல்லாம் உண்டுன்னு பார்ப்போம். ஸோ தேவப்பிரயாகை மகாத்மியம் அப்படின்றது அத்தனை விசேஷமாக ஜோராக பயின்றிருக்கு, நாம் அனுபவிச்சுருக்கோம். மீதி விஷயம் அடுத்த சத்சங்கத்தில் சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா.
கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதி நதிகளுக்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். முருகனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள், விஸ்வேஸ்வர மகாதேவருக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.